வாழ்க்கையில் ஜெயிக்க இலக்கியம் அவ்வளோ முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு கார் ஓட்டிட்டு போறீங்கன்னு வைங்க. நல்ல வேகத்தில் போகும்போது ரெண்டு கையும் எடுத்துட்டு எப்படி வேணால் போய் மோதட்டும்னு விடுவீங்களா, இல்லை கரெக்டாக ஓட்டிட்டு போய் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீங்களா? இதுக்கு ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா டிரைவர் சீட்டில் இருக்கிறது நீங்கள் தான். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் போக வேண்டிய இடத்துக்கு போகணுன்னா கரெக்டாக ஓட்டிட்டு போகணும். சிலர் சொல்லுற மாதிரி கோ வித் ஃப்ளோன்னு போனால் நம்ம எங்கே போகணுன்னு நினச்சோமோ அங்கே போக முடியாது. ஒரு இடத்துல இருந்து கிளம்புறோன்னா போய் சேர வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கணும், அதாவது டெஸ்டினேஷன். ஒரு பெரிய கப்பல் இருக்கு, அந்த கப்பலில் கேப்டன் இருக்காரு. அவர் கையில் போய் சேர வேண்டிய ஊரோட மேப் இருக்கு. அந்த மேப் ரூட் ஃபாலோ பண்ணி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போறாரு. இதே கப்பல்ல இருக்க கேப்டன் கிட்ட மேப்னே ஒண்ணு இல்லைன்னா எப்படி போக வேண்டிய இடத்துக்கு போவாரு? இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் எங்க போகணும்னு தெரிஞ்சாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். லைஃபோட டெஸ்டினேஷனை நம்ம கோல்னு சொல்றோம். கோல் கண்டிப்பா எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய ஒண்ணு. இலக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம அது எதுக்கு பண்ணிட்டு இது எதுக்கு பண்ணிட்டுன்னு எதுவுமே பண்ண மாட்டோம். எல்லாரோட லைஃப்லயும் சின்ன வயசுல உன்னோட ஆசை என்ன, உன்னோட லட்சியம் என்ன, உன்னோட ட்ரீம் என்னன்னு யாராச்சும் கேட்டிருப்பாங்க. கோலோட முக்கியத்துவம் தெரிஞ்சனாலதான் சின்ன வயசுலயே நமக்குள்ள இலக்க நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. குழந்தையா இருக்கும்போது டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருப்போம். இது எதனாலன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதே கூட்டத்துல வெகு சிலர் சொன்ன மாதிரியே போலீஸ் ஆயிருப்பாங்க, டாக்டர் ஆயிருப்பாங்க. அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த கதையை கேளுங்க. ஒரு ஃபுட்பால் கோச் பிளேயரை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க இருந்த 2 பசங்களை கூப்பிட்டு கோல் போஸ்ட்டை பார்த்து கோல் அடிங்கன்னு சொன்னாரு. அந்த 2 பசங்களும் ஓகே கோச்னு சொன்னாங்க. கோச் 2 பசங்க கிட்டையும் பாலை கொடுத்தாரு. முதல் பையன் கிட்ட அவன் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டாரு. மரம், செடி, புல்லு, கோல் போஸ்ட்னு சொல்றான். சரி கோல் அடின்னு சொல்றாரு, மிஸ் ஆயிடுது. அதே கேள்வியை 2வது பையன் கிட்ட கோச் கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் கோல் போஸ்ட் மட்டும் தான் தெரியுதுன்னு சொன்னான். கோல் அடிக்க சொன்னாரு, அவனும் கரெக்டா கோல் அடிச்சிட்டான். இதே மாதிரிதான் சின்ன வயசுல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னாலும் வளரும் போது படிப்புல கவனத்தை செலுத்தாம வேற எதுலயாவது கவனத்தை செலுத்தி அடைய வேண்டிய கோலை அடையாம போயிருவாங்க. இதே ஃபுல் போக்கஸோட போலீஸ் தான் ஆகணும், டாக்டர் தான் ஆகணும்னு கோல் செட் பண்ணவங்க கண்ணுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் தெரியாது. அவங்க அந்த இலக்கை நோக்கி மட்டுமே முன்னேறுவாங்க, அந்த இலக்கை அடையவும் செய்வாங்க. இலக்கை அடைய உதவுற 5 வழிகளை பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரைன் 45. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செட் அ கோல். நமக்கான கோலை செட் பண்றது. அதாவது வீடு கட்டணும்னு கோல் செட் பண்ணலாம், கார் வாங்கணும்னு கோல் செட் பண்ணலாம், எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு கோல் செட் பண்ணலாம். இந்த மாதிரி என்னவா வேணா இருக்கலாம். சரி, வீடு கட்டணும்னு கோல் செட் பண்ணா போதுமா? அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கான எஃபர்ட்டை போடணும். எந்த கோலை செட் பண்ணாலும் ஸ்மார்ட்டா இருக்கணும். அதாவது S ஃபார் ஸ்பெசிஃபிக், M ஃபார் மெஷரபிள், A ஃபார் அச்சீவபிள், R ஃபார் ரெலவென்ட், T ஃபார் டைம். ஸ்பெசிஃபிக். நீங்க செட் பண்ற கோல் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். இதைத்தான் பண்ண போறேன்னு தெளிவா இருக்கணும். 2வது மெஷரபிள். உங்களோட கோலை நீங்க அடிக்கடி மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கணும், எந்த டைம்குள்ள முடிக்க போறோம்னு மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3வது அச்சீவபிள். நீங்க செட் பண்ற கோல் அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கணும். கோல் செட் பண்ணணுங்கிறதுக்காக முடியாத காரியத்தெல்லாம் செட் பண்ணக்கூடாது. 10 டேஸ்ல வீடு கட்டி முடிச்சிடலான்னு நினைக்கிறது, 10 டேஸ்ல 20 kg குறைச்சிருவேன்னு சொல்றது, இந்த மாதிரி முடியாத விஷயத்தெல்லாம் கோலா செட் பண்ணக்கூடாது. 4வது ரெலவென்ட். நீங்க செட் பண்ற கோல் உங்க லைஃபுக்கு ரெலவெண்டா இருக்கணும். இந்த கோல் அச்சீவ் பண்றதுனால வர பணத்தை வீடு கட்டிடுவேன்னு இன்னொரு கோலுக்கு ரெலவெண்டா இருக்கணும். கடைசியா டைம். இந்த டைம்குள்ள வீடு கட்டியிருப்பேன், இந்த டைம்குள்ள பணம் சம்பாரிச்சிருப்பேன்னு அதுக்கான ஃபிக்ஸ்டு டைமை ஒதுக்கணும். இந்த 5 விஷயம் உங்க கோல்ல இருந்தா உங்க கோல் ஸ்மார்ட்டான கோல். செகண்ட் ஒன், மேக் எ பிளான். ஒரு கோலை செட் பண்ணும்போது அதை அச்சீவ் பண்றதுக்கான பிளான் உங்ககிட்ட இருக்கணும். நீங்க எந்த மாதிரி கோலை செட் பண்ணியிருந்தாலும் அதை சின்னதா பிரிச்சு ஸ்டெப்பா பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இந்த இயர்க்குள்ள இதை பண்ணிடுவேன்னு கோல் செட் பண்ணிருந்தீங்கன்னா அதை அச்சீவ் பண்ண மந்த்லி கோலை முடிக்கணும். மந்த்லி கோலை முடிக்கணும்னா வீக்லி கோலை முடிச்சுக்கிட்டே வரணும். வீக்லி கோலை முடிக்க டெய்லி கோலை கண்டினியூவா முடிக்கணும். இந்த மாதிரி டெய்லி கோலை கரெக்டா செய்யும் போது இயர்லி கோலை அச்சீவ் பண்ண ஈஸியா இருக்கும். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். தேர்ட் ஒன், ஸ்டே ஃபோக்கஸ். கடம்பூர்னு ஒரு ஊர்ல ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. ராஜாவுக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவரை குணப்படுத்த வந்த மருத்துவர் 5 மலையை தாண்டி அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மூலிகை இருக்கு, அதை கொண்டு வந்தாதான் ராஜாவை சரி செய்ய முடியும்னு சொல்றாரு. அந்த மூலிகையை எடுக்க 3 மகன்களும் போறாங்க. 5 மலையை தாண்டி அந்த காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அடர்ந்த காடா இருக்கனால எப்படி போகிறதுன்னு தெரியல. அப்ப அங்க ஒரு மந்திரக்காரி வரா. அவ இவங்க 3 பேர்கிட்டையும் நான் அந்த மூலிகை இருக்க இடத்துக்கு வழி சொல்றேன், நீங்க திரும்பி பார்க்காம வழி சொல்றதை கேட்டுட்டு போங்க, மூலிகை இருக்க இடத்துக்கு போயிடலான்னு சொல்றான். ஆனா நீங்க திரும்பி பார்த்துட்டா நான் உங்களை சிலையாக்கிடுவேன்னு சொல்றான். மூலிகை கிடைச்சா போதுன்னு 3 பேரும் சரின்னு சொல்றாங்க. மந்திரக்காரியும் வழி சொல்லிக்கிட்டே போறா.
3 பேரும் அதை கேட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அழுகிற குரல் கேக்குது. 3ஆவதா வந்த மகன் திரும்பி பார்க்கறான். அவனை சிலையா மாத்திடுறா மந்திரக்காரி. மறுபடியும் வழி சொல்றா. முன்னாடி போறாங்க. இப்ப சிரிக்கிற சத்தம் கேக்குது. 2ஆவது மகன் திரும்பி பார்க்கறான். இப்போ அவனையும் சிலையாக்கிடுறா. கடைசியா இருந்த மகன் எந்த சத்தம் கேட்டாலும் திரும்பி பார்க்காம போக வேண்டிய இடத்துக்கு போய் மூலிகையை எடுத்துறான். தன்னோட அப்பாவையும் குணப்படுத்துறான். இப்ப இந்த கதையில வர மாதிரி தான் நம்ம ஒரு இலக்க நோக்கி போயிட்டு இருப்போம். அப்போ நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்குன்னு நிறைய விஷயம் நடக்கும். உதாரணத்துக்கு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது வா விளையாட போலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறது, முக்கியமான வேலையா இருக்கும்போது ட்ரிப் போலான்னு கூப்பிடுறதுன்னு நம்மளோட கோலை டிஸ்ட்ராக்ட் பண்ண இந்த மாதிரி நடக்கும்போது அந்த ராஜாவோட முதன் மகன் மாதிரி எதையும் காதுல வாங்காம கவன சிதறல் இல்லாம நம்ம இலக்க நோக்கி முன்னேறணும். 4th ஒன், ஸ்டே மோட்டிவேட்டட். நீங்க எந்த மாதிரி கோல் செட் பண்ணியிருந்தாலும் அதுக்காக கண்டினியூவா ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா போர் அடிக்கும் ஆர் டயர்டாவது ஆயிடுவீங்க. அது நமக்கு பிடிச்ச ஒர்க்காவே இருந்தாலுமே ரெகுலரா பண்ணும்போது போர் அடிக்க தான் செய்யும். அந்த மாதிரி நேரத்துல உங்களை எப்படி மோட்டிவேஷனலா வச்சிருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்க கோல் என்னன்னு நீங்க எழுதி வச்சிருக்கணும். அதை டெய்லியும் பாக்குற மாதிரி இருக்கணும். அது மொபைல் ரிமைண்டரா கூட இருக்கலாம். இந்த மாதிரி டெய்லியும் உங்க கண்ணு முன்னாடி படும்போது உங்க ஃபோக்கஸ் மிஸ்ஸே ஆகாது. அப்படி மிஸ் ஆகுற மாதிரி இருந்தாலும் ரிமைண்டர் உங்களை மோட்டிவேட் பண்ணும். எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸோட இருக்கும்போது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ண இன்னும் ஈஸியா இருக்கும். என்னால முடியும், நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன்னு பாசிட்டிவ் தாட்டை மைண்டுக்குள்ள கொடுத்துட்டே இருக்கும்போது கோலை நோக்கி போக மோட்டிவேட்டடா இருக்கும். 5th ஒன், லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர். நீங்க பண்ண முயற்சி தோல்வி ஆயிடுச்சுன்னா அதனால துவண்டு போயிடக்கூடாது. இதுல இருந்து என்ன தவறுன்னு கத்துக்கிட்டு மீண்டும் முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி அடையலாம். வெற்றி அடைஞ்ச நிறைய பேர் ஃபெயில் ஆகி அதை சரி செஞ்சு மேல வந்தவங்க தான். நம்ம தோனி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒழுங்கா விளையாட முடியல. அவரோட மிஸ்டேக் என்னன்னு அவரே அனலைஸ் பண்ணி அதை சரி செஞ்சு இப்ப நம்ம தல தோனியா இருக்காரு. இது இவருக்கு மட்டும் இல்ல, இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர் ஆவது பார்த்திருப்பாங்க. சில பேர் அந்த ஃபெயிலியரை பார்த்தனால தான் இப்ப சக்சஸ்ஃபுல்லாவே இருப்பாங்க. ஸோ ஃபெயிலியரை பார்த்து பயந்து அதே இடத்துல இருக்காம அதுல இருந்து கத்துக்கிட்டு நம்மளோட கோலை நோக்கி முன்னேறணும். வாழ்க்கையில ஜெயிக்க இலக்கியம் முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் கோலே செட் பண்ணாதவங்க இப்பவே கோலை செட் பண்ணுங்க. அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் நல்ல நிலைமையில இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பை பை.